सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः श्रुतं मे गोपाय. மிகவும் பழமையான ஒரு தேசம் இந்த பாரத தேசங்கிறது. இந்த தேசம்தான் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியதான தேசம் எல்லா வகையிலையும். இந்த நாட்டை தான் உலகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அறிவு செல்வம் முதலிய எல்லா வளமும் நிறைந்ததான ஒரு நாடு இது. நம்ம நாட்டை பற்றி நாம் பெருமையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசலை. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் தான் இன்றைய தலைமுறைக்கு புரியும். நிறையா நீங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறேன். ஸ்கூலில் என்னென்னவோ வரலாறு முதலிய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறார்கள். இந்த 2000 வருஷ வரலாறில் நம்ம நாட்டை நோக்கி எல்லாரும் வந்தார்கள் அப்படின்னு வரலாறா, நாம் வெளிநாட்டை நோக்கி போனோங்கிறது வரலாறா? நம்ம நாட்டை நோக்கி தான் எல்லாரும் வந்தார்கள். எதற்காக வந்தார்கள் அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலங்களில் அறிவு செல்வத்தை தேடி வந்தார்கள். அதன் பிறகு மற்ற செல்வங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தார்கள். இப்படி எத்தனையோ சொல்லலாம். இந்த ராவணனை வதம் பண்ணும்போது ராமாயணத்தில் அவனோட 10 தலையை 100 தடவை அறுத்தார் ராமர், திரும்ப திரும்ப முளைச்சது அப்படின்னு சொல்கிறது ராமாயணம். அது மாதிரி எத்தனை பேர் எத்தனை தடவை அழித்தாலும் திரும்ப திரும்ப புனருத்தாரணமாக கூடியதான தர்மம் இந்த சனாதன தர்மங்கிறது. நீங்கள் அழிச்சிட முடியாது. பொதுவாக சனாதன தர்மம் அப்படிங்கிற சப்தமே வாயில் வராது. சனாதானம்ங்கிறா. தர்மம், சனாதனம்னா பழமையானதுன்னு அர்த்தம். தர்மம் அப்படின்னா ஸ்வபாவம்னு அர்த்தம். ஸ்வபாவம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய ஸ்வபாவம். ஒரு பசுவோட சுபாவம் பால் கொடுக்கறது, பாம்போட சுபாவம் கொத்துறது. மனிதர்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் சொல்கிறது? சாப்பிட்றதா, தூங்குறதா, குழந்தை பெற்றுக்கிறதா, இல்லை நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறதா? இதெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஆஹார நித்ராபய மைதுனானி சாமான்யமேதத்து பசுபிர் நராணா தர்மோஹி தேஷாம் அதிகோ நராணாம் தர்மேன ஹீனாக பசுபிஸ் சமானா. அப்போ நம்மளுடைய மனிதர்களுடைய தர்மம்னா என்னங்கிறத நாம் எதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ டாக்டர் வெங்கடேஷ் சொன்னார், வேதம்னு. இந்த இந்த சங்கல்பத்தோட முதல் சங்கல்பமே வேதத்தை ரட்சிக்கிறது அப்படின்னு. வேதம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கே அறிவு அப்படின்னு அர்த்தம். யாருடைய அறிவுன்னு சொல்ல போனால் சங்கல்பம்னு அர்த்தம். சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதபோ தப்பியதா அப்படின்னு வேதமே சொல்கிறது. பகவான் சங்கல்பிச்சான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைக்கணும்னு சொல்லி அப்படின்னு. அந்த பரம்பொருளுடைய அறிவான வேதந்தான் மனிதனுடைய தர்மத்தை சொல்கிறது. சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஷலான்ன பிரமதிதவ்யம் பூத்தியைன பிரமதிதவ்யம் ஸ்வாத்தியாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம். இப்படி இதுக்கெல்லாம் நாம் இப்போ உபன்யாசம் பண்ண வரலன்னா சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். ஆத்மகுணம், ஆச்சாரம், ஆராதனம் அப்படிங்கிற இந்த 3 தொகுப்புக்கு மனித தர்மம்னு பெயர். முதல்ல நல்லவனாக இருக்கணும். மனிதன்கிறவன் நல்லவனாக இருக்கணும். 2வது விஷயம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. உள்ளும் புறமும் 2 பக்கமும் சுத்தமாக இருக்கணும். 3வது வழிபாட்டு முறை அப்படிங்கிறது. இந்த 3ம் மனிதனுக்கு சாந்தியை கொடுக்கறது, அமைதியை கொடுக்கறது, ஆனந்தத்தை கொடுக்கறது. அதனால அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் அந்த ஆனந்தத்தை அடையிறது.
நாம் மனிதர்கள் அதற்குள்ள ஓரளவாவது கட்டுப்பட்டு இருக்கிறதுனால தான் ஓரளவு சாந்தியோடு இருக்கும். நம்ம தெருவில் உள்ள ஒரு நாய் அடுத்த தெருவுக்கு ஃப்ரீயாக போய்ட்டு வர முடியுமோ? அதால் பக்கத்து தெருவுக்கு போய்ட்டு வந்துட முடியுமா? அதால் அங்கே போனாலே 10 நாய் வல்வல்வல்னு குறைச்சின்னு வரும். நாம் உலகம் முழுக்க சுற்றிட்டு வரோம். காரணம் ஒருத்தருக்கு உள்ள கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் சாந்தியை கொடுக்கும். அந்த கட்டுப்பாடுக்கு தான் தர்மம்னு பெயர். அந்த நல்ல குணங்களை சொல்கிறது தான் வேதம். வேதத்தில் சொல்லப்பட்ட தர்மங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் மகான்கள். அப்போ நாம் இந்த உலகத்திற்கு அந்த தர்மங்களை கொண்டு சேர்க்கணும். வேதத்தை அழிச்சுட்டா மிருகப்பிராயமாக போய்டும், மிருக வாழ்க்கையாக போய்டும். வாழ்க்கை அப்படிங்கிறது நாம் இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளில் முதலானது என்ன? இந்த உலகம் வாழ வச்சிருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நன்மக்களை கொடுப்பது. நமக்கு பிறக்கிற குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்கிறது. அதுதான் நமக்கு செய்ய வேண்டிய முக்கியமான தர்மங்கிறது. ஒரு நல்ல மகனை பெற்றான் தசரதன். புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுலே. எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தி பகவான் வைகுண்டம் அழிச்சுன்னு போனார் அப்படின்னு ராமாயணம் சொல்கிறது. இன்னொரு இதிகாசம் மகாபாரதம். ஒரு அயோக்கியன மகனா பெற்றான் திருதராஷ்டிரன். ஒரு நல்லவன மகனா பெற்றான் தசரதன். எல்லாரும் சந்தோஷத்தை அடைஞ்சார்கள். ஒரு அயோக்கியன மகனா பெற்றான் திருதராஷ்டிரன். மகாபாரத போரே வந்தது. அப்போ நல் மக்கள் பெற வேண்டும், நல் மக்களாக வளர்க்க வேண்டும். அறிவால தான் உயர்ந்தவனாகிறான். அறிவு காக்கப்பட வேண்டும். எத்தனையோ கொட்டி கிடக்கு. நம்மளுடைய வருஷத்தோட தேசத்தோட வரலாறு எடுத்து பார்த்தா பல படையெடுப்புகளால் நாம் சிதைக்கப்பட்டாலும் அந்த அறிவு இன்றைக்கும் இருக்குது. சிலது நடைமுறையில் இருக்குது, சிலது புஸ்தக வடிவில் இருக்குது. திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டிய காலம் வந்தாச்சு. பழச பேசின்னு இருக்கக்கூடாது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பாள். அவன் அதை கண்டுபிடிக்கலையா, இவன் அதை கண்டுபிடிக்கலையா, அப்படி போகலையா, இப்படி போகலையா அப்படின்னு. அதுக்கு எத்தனையோ நான் சொல்லுவேன். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அவன் கண்டுபிடிச்ச படிப்புக்கும் நம்ம படிப்புக்கும் உள்ள வித்தியாசத்துக்காக இந்த லைட்ஸ் இருக்கே, வேவ்ஸ், இது ஸ்ட்ரைட்டாக போகுமா வளைஞ்சு வளைஞ்சு போகுமா? ஸ்ட்ரைட்டாக போகும்னு தான் அவரும் சொல்கிறாரு. ஏன்னா அவர் படித்த காலத்தில் அப்படி தான். அது அப்படி கிடையாது. ரிக்வேதத்தில் ஒரு பாகத்தில் இது வளைஞ்சும் போகும்னு இருக்குது. இது வளைஞ்சும் போகுங்கிறத இப்போ நிரூபிச்சிருக்கா சயின்ஸில். நோபல் பரிசு சமீபத்தில் கொடுத்துருக்காங்க. இது வளைஞ்சும் போகும் அப்படின்னு. இது வளைஞ்சு போகுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் குதிரையே சூரியனுக்கு. குதிரை இப்படி தானே போகும். இது மாதிரி ஏக விஷயங்கள் சொல்லலாம். இது மாதிரி கோட்டி விஷயங்கள் நம் தேசத்தில் புஸ்தகமாகவே அப்படியே இருக்குது. இதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். இந்த படிப்பு அந்த படிப்பு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுகிறவா வரணும். அதை நம்ம வெங்கடேஷ் மாதிரி இப்போ நாங்கள்லாம் இந்த பக்கம் நிற்கிறவர், அவர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேர்ந்து நிற்கிறவர். அவர் இதை ரெண்டையும் சொல்கிறவாளாக இருக்கணும். குழந்தைகளுக்கு அதை கொண்டு சேர்க்கணும். இது மாதிரி தேசம் முழுக்க ஒற்றுமையாக இருக்கணும். உதவி பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். கோசாலைகளை ரட்சிக்கணும். ஏழைகளுக்கு உதவி பண்ணணும். இன்னொன்று 1000 விஷயங்கள். எனக்கு என்னமோ நம்ம சூப்பர் ஸ்டார் நேரடியாக வந்து என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை பண்ண முடியாதத மேடம் மூலமாக பண்ணுறாரோன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் உண்மை. அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதை நேரடியாக வந்து வரல அவருங்கிறதுனால மேடத்திட்ட பள்ளி இப்படி சொல்லி பண்ண சொல்லியிருக்காரு. ரொம்ப சிரத்தை மேடத்துக்கு. இந்த தர்மமானது மேலே மேலே ஆலமரமாக விருட்சமாக வளர்ச்சி அடையணும்னு சொன்னார். இந்த நாள் அபூர்வமான நாள். நான் தான் இதை குறித்து கொடுத்தது. இந்த நாளில் என்ன விசேஷம்னா அக்ஷய திருத்தியங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ரோஹிணி புதவாரம் ரெண்டும் சேர்றது.
இது 17 வருஷம் முன்னாடி ஒரு தடவை வந்தது. இனி 27 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வரும். அக்ஷய திருத்தீய, ரோஹிணி, புதவாரம் மூணும் இன்னும் 27 வருஷம் கழிச்சு தான் வரும். அக்ஷய திருத்தீயன்னா எல்லாரும் நகை வாங்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இல்லை, நாம் பண்ணக்கூடிய செயல்கள் விருத்தியாகும். ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள்லாம் தான தர்மங்கள் பண்ணுவார்கள். அதற்கு தான் இந்த நாள். யார் தங்கம் வாங்கணும்னு கிளப்பி விட்டான்னு புரியல. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. தங்கத்தை தானம் பண்ணணும்னு தான் இருக்கு. ரெண்டாவது விஷயம், ரோஹிணி புதவாரம்னு சொன்னேன்னு, ரோஹிணி சந்திரனோட அதிபதி, புதன் வித்யாகாரகன், மனக்காரகன் சந்திரன் வித்யாகாரகன். இந்த நாலெட்ஜையும் சங்கல்பம்ங்கிறது சொன்ன பாருங்க. சங்கல்பத்தில் மனசை பற்றி யோக சாஸ்திரத்தை சொல்லும்போது சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படின்னு, இதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிறது ஆரம்ப நிலை. இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணுற நிலைக்கு புத்தின்னு பேர். மனசோட ஒரு சொரூபந்தான் அது. அது உச்சத்தில் இருக்கணும். ரோஹிணியில் தான் சந்திரன் உச்சத்தில் இருப்பாள். படிப்பு ஒருத்தனுக்கு நன்னா வருமா வராதா அப்படிங்கிறது ஜாதகத்தை எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா புதனை பார்த்தா தான் தெரியும். அது இவனுக்கு படிப்பு வரும் வராது அப்படிங்கிறது அந்த புதனோட வாரம். இந்த நோக்கம் என்னென்னா நாலெட்ஜை ஸ்ப்ரெட் பண்ணணும், ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு. பேசிக்காகவே வேதம் அதுதான் சொல்கிறது. ஸ்ருதம்மே கோபாயான், அறிவு காக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். அறிவால் தான் உயரணும், அறிவே தான் உயர்வு. பிறப்புனால உயர்வுன்னு நம்ம சாஸ்திரங்களில் எங்கேயுமே சொல்லலை. இவர்கள் சொல்கிற வேதத்திலெல்லாம் அது கிடையவே கிடையாது. பிறப்புனால உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அறிவுனால தான் உயர்வு அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டது. அந்த அறிவை உலகம் முழுக்க நம்மளுடைய மகரிஷிகள் முன்னோர்களுடைய அந்த அறிவை கொண்டு சேர்க்கணுங்கிற அந்த மேடத்தோட சங்கல்பத்துக்கு பின்பலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீமான் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மற்ற இதில் ஆர்கனைசிங்கில் உள்ள அத்தனை அன்பர்களுக்கும் நீண்டதான ஆரோக்கியத்தையும் ஆயுஷையும் பகவான் உற்சாகத்தையும் குறையாமல் கொடுத்து இது ஆலமரம் மாதிரி தழைக்கணும் அப்படின்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன்.